உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு அசுரகுரு தேவகுரு சுக்கிரன் ப்ளஸ் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இணையக்கூடிய காலம் மே 14 ஜூன் 2 வரைக்கும். ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆகிடுவார். குரு பயிற்சியாகி அதாவது கடகத்திற்கு உச்ச குருவாக நிற்கக்கூடிய காலம். அந்த குரு பயிற்சியை தான் இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுக்கு இடையில் இந்த 18 நாட்கள் பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது. ஏன்னா அசுரகுருவும் தேவகுருவும் இணைஞ்சா அந்த இடத்துல ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயம் உருவாயிடுமான்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்போது குரு பயிற்சி ஆகக்கூடிய இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் சிம்மராசி என்பர்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் போல்டாக இறங்கி செயல்படலான்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிடையும் அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தில் ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறீங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா, சிம்ம ராசிக்குன்ட்டு எப்பவும் ஒரு தன்மானமும் ஸ்ட்ராங்கான ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கும். எந்த இடத்துலையும் தாழ்ந்து போயிட மாட்டீங்க. உங்கள்கிட்ட கோபம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை வைராக்கியத்தை புரிஞ்சிக்காதவங்க வேணால் தப்பாக புரிஞ்சிக்கலாமே தவிர அது நேர்மையும் யதார்த்தத்தினாலையும் வரது தான். ஏன்னா எங்கேயும் வெளிப்படையாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட யதார்த்தம் குணம் கொண்ட சிம்மராசி என்பர்கள் ஒருத்தரை பார்த்ததும் பழகினதும் பிடிச்சதும் அவங்களுக்காக எதையும் யோசிக்காமல் இறங்கி செய்வீங்க. யாரோ ஒருத்தர் ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டு கிடந்தால் கூட அந்த இடத்துல முன்னாடி போய் அவங்களுக்கு எதையாவது ஒன்று நல்லதை செய்யணுமே நினைக்கக்கூடிய ராசி சிம்மராசி என்பது தான். அப்படி எல்லா விதத்துலேயும் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய நல்ல சுபகாரியங்கள். அவங்க மகனுக்கு கல்யாணமே ஆகலை, பொண்ணு கைக்குடியே வரலை, இப்படி நிறைய விஷயங்களில் தவிக்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி போய் நின்று இங்கே பொண்ணு இருக்குது, இங்கே மாப்பிள்ளை இருக்குது, வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருவரையும் இணைச்சி ஒரு அருமையாக பர்ஃபெக்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்து முன்னாடி நின்று எத்தனையோ நல்ல விஷயங்களை முடிச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட புண்ணியங்களையும் நல்ல விஷயங்களையும் தெய்வ ஆலயங்கள் சார்ந்த அற்புதமான அமைப்புகளையும் உண்டாக்கணுங்க சிம்மராசி என்பவர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனி கடந்த 5 வருஷமாக நீங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இன்றைக்கி உங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பல பாதிப்புகள் ஒரு புறம். பட் இந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் கடந்து இந்த இந்த நீங்கள் எதிர்பார்த்ததே கடந்த இந்த குரு பயிற்சி தான். லாபஸ்தானத்தில் குரு இருக்கார், பெரிய லெவலில் நமக்கு நல்லது கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தீங்க. ஆனால் இடையில் என்ன ஒரு நேரமோ சரியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குரு வக்ர நிலையில் நின்னதனுடைய விளைவுகள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குரு எதுவுமே உங்களுக்கு நல்லதை செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டார். அதுவும் குரு உங்களுக்கு எந்த வீட்டிற்கு அதிபதி? 5ஆம் வீட்டிற்கு அதிபதி. 5ஆம் வீட்டிற்கு அதிபதினா ஆசைகள், அதிர்ஷ்டங்கள், பிடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியம், பிள்ளைகள், இதோட உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள், இதுதான் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டது. குறிப்பாக சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும். ஆனால் அப்போது அந்த இடம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கொடுக்குற இடத்துல இருந்தது எல்லாமே அப்படியே உங்களுக்கு உங்களை ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு. திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய லெவலில் இருந்தும் கேப்பில் மிஸ் பண்ணினதும் சிம்ம ராசி அன்பர்கள் தான். அதுலேயும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்களிலும் பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளும் கரெக்டாகவே மெயின்டைன் பண்ண முடியல. குலதெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகலான்னா கூட அது தடங்கள் ஆகக்கூடிய ஒரு நிலைமை. பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் அதனால் ஒரு உபயோகமும் இல்லை. கொடுத்துடலான்னாலும் கொடுக்க முடியல, வச்சு எதையாவது பண்ணலான்னாலும் பண்ண முடியல. அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லாத நிலைமை உருவாயிட்ருக்கு. மீறி அதில் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்ற நிலைமையை சந்தித்ததும் இந்த சிம்மராசி என்பர்கள் தான். குறிப்பாக பிள்ளைகள் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் நம்பிக்கை வச்சு கடைசியில் பார்த்தா அந்த நம்பிக்கை எதிர்பார்த்த நிலைமை இல்லாமல் அப்படியே டோட்டலாக ஏமாற்றங்களை சந்தித்ததும் நீங்கள் தான். படித்த பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லாமல் போயிடுச்சேன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களும் சிம்மராசி என்பர்கள் தான். இப்படி பல விஷயங்களில் பல பாதிப்புகளை சந்தித்து தனக்கு பிடிச்சவங்க, தனக்கு நெருங்கியவங்க, தனக்கு வேண்டியவங்களே தன்னை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமையை சந்திச்சிருக்கிறீங்க. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட
சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் அதிபதி குரு வக்கர நிலையினாலே இவ்வளோ பாதிப்பு. அப்பேற்பட்ட வக்கர நிலையில் இருந்தவர் இப்போ தான் இயல்பு நிலைக்கு வந்து அடுத்தது பயிற்சி ஆகிறதுக்கு நடுவில் பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு 3ஆம் அதிபதி ப்ளஸ் உங்களுடைய 10ஆம் வீட்டிற்கு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அசுர குருவும் தேவ குருவும் இணையிறாங்க. அப்போ இந்த இடத்துல எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் நீங்கள் போல்டாக இறங்கி செயல்படணுன்றதை இப்போ நான் நல்லா சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போல்டாக இறங்கி செய்ய வேண்டியது என்னென்னா, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்னும் ஹார்ட் ஒர்க் எடுத்து செய்யுங்க. எப்போ அந்த 18 நாள், இந்த 18 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மே 14 டு ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அமையறதுக்குண்டான வாய்ப்பு அருமையாக இருக்குது. அதை மனசில் வச்சு போல்டாக இறங்குங்க. நீங்கள் இருக்கக்கூடிய தொழில், செய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலை இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் அடுத்துக்கடுத்து கொண்டு போங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யார்கிட்ட பேசணும், யார் யார்கிட்ட நாம் வந்து எந்தெந்த லிங்க்கை இன்னும் கனெக்ட் பண்ணணுமோ பண்ணுங்கள். அது தப்பில்லை. அது ரொம்ப உங்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். ஆனால் அதில் செய்யக்கூடாத ஒரு விஷயங்கள் என்னென்னா, இன்னுமே நிறைய கடன் வாங்கி பணம் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மே 14 டு 2ஆம் தேதி ஜூன் வரைக்குமே கொஞ்சம் தவிர்த்துடுங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஏதாவது ஒரு ஆன்லைனில் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரீதியில் பெரிய லெவலில் ஒரு ஃபோக்கஸ் உருவாக்கலான்னா இந்த நேரத்தில் தவிர்த்துடுங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இருக்கிற பிஸ்னஸில் இன்னும் நிறைய பணத்தை போட்டு பிஸ்னஸ் அடுத்துக்கடுத்து கொண்டு போகலான்னு நினச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த நேரத்தில் அவசரப்படாமல் நின்று நிதானமாக தெளிவாக இறங்கி செய்யுங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு குழப்பம் இருந்தால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அங்கே திசை ப்ளஸ் புத்தி சர்வாஷ்ட வர்க்க பரலில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்களோடு இருக்குன்றதை பார்த்துட்டிங்கன்னா போதும். போல்டாக இறங்கி நீங்கள் செய்யலாம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு இறங்கி எதுலேயும் மாட்டிக்க கூடாதுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா, நானாச்சேன்னு மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, நானாச்சு நான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்கிறேன்றதை இந்த 18 நாள் மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை காயப்படுத்திடுவாங்க. நட்பு ரீதியில் யார் நமக்கானவங்க நினைக்கிறீங்களோ, இவங்களை நம்பி நம்ம எல்லா விஷயத்தையும் ஒப்படைச்சு செய்யலாம் நினைக்கிறீங்களோ, அந்த அந்த உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்திடும். அப்போ நீங்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. நம்ம யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாத அவல நிலைக்கு ஆளாயிடுவீங்க. அதனால் நீங்கள் மற்றவங்களை நம்பி பல விஷயங்களை ஒப்படைச்சிருந்தாலும் உங்கள் பார்வை முழுவதும் உங்களுடைய ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும். கவனமாக நீங்கள் அதை ட்ராக் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அதை சரியாக நீங்கள் கொண்டு போக முடியும். அதை மனசில் வச்சுக்கிங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸோ நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்டோ மற்றவங்கள நம்பி எல்லாத்தையும் முழுசாக அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் சீக்ரெட்டாகவே கொண்டு போங்க. தேவையில்லாத தேர்ட் பர்சன் என்ட்ரி உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸாக அவங்க அழகாக பயன்படுத்த முடியும். அதனால் அப்படி பயன்படுத்தினாங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து டோட்டலாகவே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ரொம்ப சீக்ரெட்டாக நீங்கள் இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது. நீங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்கன்றது இந்த நேரத்தில் விளம்பரமே படுத்தாதீங்க. உள்ளுக்குள்ளேயே பொறுமையாக தெளிவாக நின்று நிதானமாக செய்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து குரு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு ஹைலைட் இருக்குது. உச்ச குரு வரப்போகிறாரு. உச்ச குருவில் அஷ்டமாதிபதி மீண்டும் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி மீண்டும் 12ஆம் பாவத்தில். இது பெரிய லெவலில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. அது அடுத்த காணொலியில் அந்த குரு பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அப்போ ஒரு நல்ல ஃபோக்கஸ் இருக்கும்போது இந்த நேரத்தில் தெளிவாக நாம் இறங்கி செயல்படணும். எங்கேயுமே பிளாக் ஆகிடக்கூடாது. குறிப்பாக சொல்லணுன்னா பிள்ளைகள் அவங்க வெளி போக்குவரத்து போகும்போது வரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக சொல்லி வைங்க. வண்டியில் ரொம்ப கவனமாக இந்த 18 நாள் போகணும் வரணும். கவனமின்மை பெரிய லெவலில் பாதிப்பு கொடுத்துரும். அடுத்தவங்க கூட பின்னாடி உட்கார வச்சு அனுப்புறது, அவங்க வேகமாக வண்டி ஓட்டுவாங்க, அது அப்புறம் பாதிப்பு உண்டாக்கிடும். அதனால் பொறுமையாக நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. அவங்க சேர்க்க சிநேகிதம், அவங்களுடைய ஃபோன் கான்டாக்ட் எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா குடும்ப ரீதியில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துரும். ஏன்னா 5ஆம் அதிபதி அசுர குருவோட இணைஞ்சு நிற்கிறாரு. அது வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கிடும். அதனால் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் கேர்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் தவிர்த்துடுவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதை உங்களுக்கு அடுத்தது நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய ஆரோக்கியம்.
குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட இடம், அஜீரண கோளாறுகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடியே உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்கலாம். வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய, குறிப்பாக கழுத்துக்கு கீழே இடுப்புக்கு மேலே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல்கள் எல்லாமே சிலருக்கு உண்டாகி இருக்கும். இல்லை சிலருக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ பண்ணலாமா அப்போ பண்ணலாமான்ட்டு. அதே நேரத்தில் அது இந்த நேரத்தில் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நேரத்தில் விரைய செலவுகள் ஏதாவது நமக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, சுப செலவுகள் பண்ணலாம். அதே நேரத்தில் ஒரு பூமி வாங்குறது, ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அசையாத சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் எது வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி செய்யலாம். ஆனால் மற்றபடி ஆடம்பர விஷயங்களோ, ஒரு கார் வாங்குறது, வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் யோசித்து செய்கிறது மட்டுமே ரொம்ப நல்லது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளுக்கு திருமண விஷயங்களை முயற்சி எடுக்கும்போது முடிவெடுக்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள், சிம்மராசி என்பவர்களுடைய பிள்ளைகள் எப்போவுமே ரொம்ப நல்ல தெளிவு, நல்ல டேலண்ட்டு, நல்ல படிப்பு, நல்ல ஆற்றல், நல்ல குடும்ப பாங்கு எல்லாமே இருக்கும். ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ இருந்தால் அவங்களுக்குரிய நல்ல வாய்ப்புகள் அமையலை. அவங்களோட நல்ல விஷயங்கள் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, எதுவுமே பிரேக் ஆகுது, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்வுக்கு வரும். ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் சந்திப்பீங்க. அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்குங்க. மற்றவங்க கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவங்க நெகட்டிவாக 4 வார்த்தை பேசும்போது நீங்கள் 1 2 சொன்னால் கூட அவங்க சொன்ன 10 வார்த்தையும் போகாது. நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கொண்டு போய் போட்டு கொடுத்து தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு உருவாயிடும். இந்த மாதிரியான மன உளைச்சலை சிந்திக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் அவசியம் தெய்வ பலத்தை நாடணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது மட்டும்தான் நல்லது. சிவன் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி இருப்பார். அவரை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. இந்த 18 நாளும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம், திசா புத்தியும், சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து அந்த ஒரு முடிவு எடுங்க. அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமும் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்தால் அது மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைத்திடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.